விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா பல தொடர்ச்சியான விஷயங்களில் முக்கிய அறிவிப்புகள் நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வகையில் முதல்வராக பதவியேற்று இருக்கக்கூடிய விஜய் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, பருத்தி இறக்குமதி வரி விவகாரம் குறித்து பிரதமருக்கு விஜய் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. அந்த கடிதத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருது அப்படின்னும், லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பாக ஊரக மற்றும் பகுதி நகர்ப்புற பெண் தொழிலாளர்கள் இத்துறை வாயிலாக தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை பெற்று வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்மை காலமாகவே பருத்தி விலை உயர்வு மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்படக்கூடிய நூல் விலை உயர்வால் இத்தொழிலில் கடுமையான நெருக்கடியை மக்கள் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நாட்டில் பருத்தி உற்பத்தி குறைவாக இருக்கிறதும் வர்த்தக நடவடிக்கைகளுடைய அதிகரிப்பு இதுவே முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அறிஞ்சிருக்கேன். பருத்தி விலை கடந்த 2 மாதங்களில் கண்டி ஒன்றுக்கு 54,700லேருந்து 67,700, அதாவது 25% உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் நூல் விலை கிலோவுக்கு 301லேருந்து 330ஆகவும் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் இறக்குமதி மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களுடைய பருத்திக்கு 11% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு வரி விலக்கு அளிக்கிறது அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வர தொழிற்சாலைக்கான ஏற்றுமதி ஆர்டர்களை பூர்த்தி செய்கிறதுக்கும் உலகளாவிய போட்டி சந்தையினை எதிர்கொள்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். வேளாண்மைக்கு அடுத்தபடியாக ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறையை அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய துறையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. லட்சக்கணக்கான மக்களின் வேலைவாய்ப்பை பாதுகாக்கிறதுக்கும் ஜவுளி மதிப்பு சங்கிலியின் நீடித்த நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அரசுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்குது. ஆகவே மூலப்பொருட்களுடைய இருப்பை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதுள்ள 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்ய வேணும், அதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னும் அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இது ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித்திறனோட திகழ்வதற்கும் ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கும் வேலைவாய்ப்பை பாதுகாக்கிறதுக்கும் வழிவகை செய்யும் அப்படின்னு விஜய் தன்னுடைய முதல் கடிதத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு தன்னுடைய பருத்தி வரி விலக்கு செய்யணும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை ஆழமாக அந்த லெட்டரில் பதிவு செஞ்சுருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். விஜய் அவர்கள் கேட்டிருக்கிற மாதிரியே மோடி அவர்கள் பருத்தி மீது இருக்கக்கூடிய இறக்குமதி வரியை விலக்குவாரா மாட்டாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RSV ராக்கஸ் யூடியூப் சேனல்.